மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை பார்க்குறோம். அநேகர் சொல்கிற மாதிரி மனிதன் பார்த்திங்கன்னா ஆசைகளோடு பிறக்கிறான். மனுஷனுக்கு பல விதமான ஆசைகள் உண்டு. மனுக்குள்ள மாத்திரம்தான் மனுஷனுக்கு மாத்திரம்தான் என்னென்னவோ ஆசைகள் உண்டு. அந்த ஆசைகளோடு மனுஷன் பிறக்கிறான். அவன் அந்த ஆசைகளோடு பிறக்கும்போது அவன் ஆசைகளை நிறைவேற்றும்படி அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி வருகிறான். அந்த ஆசைகள் நிறைவேறாத பட்சத்தில் அவனுக்கு என்ன செய்யுது? ரொம்ப கஷ்டமாக ஆகிடுது, ரொம்ப வேதனையாக ஆகிடுது. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குதாங்க, வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குதா? இல்லை, ஒரு நாளும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறான். சில பேர் சொல்கிறாங்க, ஆசைப்படுறது எதிர்பார்ப்பு உண்டாக்கும். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆகும்? வேதனைக்குள்ளே போகிறோம், கஷ்டத்துக்குள்ளே போகிறோம், அது பிரச்சனையாகுது அப்படின்றாங்க. அப்போ அதனால தான் இப்படி பல விதங்களில் சரி ஒருத்தர் ஒரு இதை வாசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வாழை இலையில் ஊற்றின ரசமாக இருக்குதுங்க. எங்கே போகுதுன்னே தெரியல, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, வாழை இலையில் ரசம் ஊற்றினா எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை நான் இஷ்டப்படுறது, நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல, எதுன்னு தெரியல, அது இஷ்டத்துக்கு ஓடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் சாதாரணமாக. அதனால தான் புத்தர் சொன்னார், ஆசை அறவே நீங்கள் இருக்கணும். ஆசை இருந்தால் ஒரு எதிர்பார்ப்பு வரும். அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வாழ்க்கையில் மிஞ்சும், ஏமாற்றம் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கும். அதனால் ஆசையே படாத,
ஆசையை அறவே ஒழிச்சிடு, அது இல்லாமல் ஆக்கிடு அப்படின்னு புத்தர் சொல்கிறார். அது வேதாமத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் கரெக்டு தான், ஆனால் இன்னொரு விதத்தில் தப்பு. வேதாமம் சொல்லுது ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லலை. குழந்தை பிறப்பது ஆசையோடு பிறகுது. ஒரு தகப்பை இந்த குழந்தைய பார்க்கும்போது ஆசையோடு இந்த இந்த குழந்தைய நான் வளர்க்கணும், நல்ல பெரிய நிலைமை கொண்டிருக்கணும், அவன் பெரிய அதிகாரி ஆக்கணும், நல்லதெல்லாம் செய்யணும்னு செய்யப்படுறதுல ஆசையே அது ஒரு ஆசை கிடையாது, நேரான ஆசை, நல்ல ஆசை. அந்த ஆசையை தேவன் விரும்புகிறார். வேதம் அப்படி தான் சொல்கிறது. எது கூடாதுன்னா இச்சை கூடாது. என்ன கூடாது? இச்சை, லஸ்ட். அப்படின்னா என்ன? ஆசைக்கும் இச்சைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தின் பார்வையில் ஒருவேளை புத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வேத சத்தியம் என்ன சொல்லுது? ஆசைப்படுங்க, ஆனால் இச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இச்சிக்காதுன்னா என்ன? தேவன் விலக்கினது, தேவன் வேணான்னது. தேவன் வேணான்னதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆசைப்படுவது அது இச்சைக்குரியதாய் இருக்கிறது. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, அது ஆசை. பல கல்யாணம் பண்ணு நினைக்கிறது அது இச்சையாக மாறிடுது. அப்போ இச்சை அப்படின்ற மேட்ரை வேதம் அருவருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். எல்லா கணத்தையும் புசி பாட்டு, எல்லா கணத்தையும் ஃப்ரீலி ஈட், ஃப்ரீயாக சாப்பிடு, எல்லா மரத்தையும் வச்சுருக்கிறேன், ஆனால் ஒன்றே ஒன்று விலைக்கு வச்சுருக்கிறேன், அதை சாப்பிடாத அப்படின்றாங்க. அவனுக்கு அதில் தான் ரொம்ப க்யூரியாசிட்டி ஜாஸ்தி, அதை தான் போய் சாப்பிட்றான். மனுஷனுடைய இயல்பு இச்சைக்கு நிறைய அவனை இழுக்கிறது. அந்த இச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. அதுதான் தேவன் நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவ நீதி என்னன்னா, தேவன் விளக்கினதை விளக்கணும், ஆசைப்படுறத விரும்பினதை விரும்பணும். அப்போ அந்த மனசுக்குள்ளே நாம் கொண்டு போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய அந்த விருப்பத்தை, தேவனுடைய காரியத்தை அவர் விரும்புகிறார். சரி, நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 1:2, 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது பல விதங்களில் யோசிக்கும் பொழுது எல்லா காரியத்திற்கும் எல்லா விஷயத்திற்கும் அது ஒத்ததாக இருக்கிறது. ஒரு கடல் இருக்கிறது, ஒரு தண்ணீர் இருக்கிறது. அது தண்ணீர் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்குது, தண்ணீர் அப்படியே இருக்குது. இதுக்கு நடுவில் கீழே பார்த்தீங்கன்னா இருள் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அசைவு இருக்கிறது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய அசைவு மேலே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால் தண்ணீர் நடுவில் ஒரு பகுதி மேலே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். கீழே இருள் இருந்தது, இருளுடைய ஆதிக்கம். அப்போ நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இது வேத மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாய் பல காரியங்களை இதில் ஒப்பிடலாம். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் தான் கடல். ஒரு மனுஷனே எடுத்துக்கொள்ளலாம். மனுஷனுக்குள்ள 2 விதமான ஆளுகை செலுத்தும்படி 2 பேர் ஆளுகை செலுத்தும்படி விரும்புகிறார்கள். ஒருத்தர் தேவன், அவர் அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அசைவாடி இருக்கின்றார். இன்னொன்று ஆழம்னா அந்த ஆழத்தினுடைய வார்த்தை பல விதங்களில் சொல்லலாம். இருள்னா இருளின் அதிகாரம், இருளின் ஆட்சி, இருளின் வல்லமை, இப்படி பல விதங்களில் கொண்டு செல்லலாம். அபிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க பதம் சொல்கிறது, இது ஆழமான தந்திரம், ஆழமான இருளின் ஆட்சி, இருளின் கட்டுப்பாடு அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறது. அங்கே வெளிச்சத்திற்கு இல்லை, வெளிச்சத்தினுடைய உதவி, வெளிச்சம் அங்கே இல்லாத ஒரு இடம், இருளான இடம். இனி மனுஷனுடைய வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கான், மனுஷன் இன்பிட்வீன். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவன் உன் வாழ்க்கையை மாற்றும்படி, சிறப்பான வாழ்க்கையை தரும்படி, அற்புதமான வாழ்க்கையை தரும்படி, உடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றும்படி அவர் விரும்புகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள இருள் இருக்கிறது. இருள் எப்படி ஆட்சி செய்கிறது? இச்சையோடு கூட ஆட்சி செய்கிறது. இச்சைக்கு உன்னை தூண்டுகிறது, இச்சையை கொண்டு வந்து வாழ்க்கையில நிறுத்தும்படி விரும்புகிறது, உன் இச்சையை கொண்டு உன்னை கவரும்படி விரும்புகிறது. அந்த இச்சையிலே மனுஷனை கொண்டு வந்து தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு போகும்படி அந்த இருள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப 2 விதத்துல மனுஷன் மாட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு என்ன சொல்றான்? இருளின் கரத்துக்குள்ள, இருளின் ஆட்சிக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போயிட்டான்னா, இருளின் அதிகாரத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டான்னா அது இஷ்டப்படி தான் நடக்கும். இருள் என்ன விருப்பப்படுகிறதோ, இருள் என்ன செய்கிறதோ, இருள் என்ன பிசாசு இருளுக்குரியவன் என்ன நடத்த திட்டமிடுகிறானோ அதை நடத்தியே தீர்வான். உன் வாழ்க்கையை அழுகியாக்குவான், உன் வாழ்க்கையை வேதனைக்குள்ளே கொண்டு போவான், உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாதது கொண்டு வருவான், உன் வாழ்க்கையை ஒழுங்கற்றதாக ஆயிடுவான், உன் வாழ்க்கையை செழிப்பை இழந்து
வேதனைக்குள்ள கொண்டு போகிறதை அவன் முயற்சி செய்ய முடியும். இந்த நீதியை குறித்து 3 நீதி இருக்குது. ஒன்று தேவ நீதி, தேவன் நீதி. அவர் ரைட், இது அந்த ரைச்சியஸ் காரியத்தை கொண்டு வருகிறார், நீதியை கொண்டு வருகிறார். இன்னொன்று காரணம் மனுஷனுடைய நீதி, நம்ம நீதி. எனக்கு நிறைய பேர் சொல்லுவான், என் விருப்பம், என் இஷ்டம், என் மனசுக்கு எது படுதோ அதான் செய்வேன், அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொன்று பிசாசுக்கு ஒரு நீதி இருக்குது. பிசாசு என்ன செய்யுது, உன்னை விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக மாற்றி உன் வாழ்க்கையை அலகழித்து உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரும் என்று பிசாசுடைய நீதி அங்கே வெளிப்பட்டு இருக்குது. ஒரு மனுஷனை நான் சில நேரங்களில் பிசாசு ஓட்டும் போது பிசாசு பேச நான் அனுப்பிடாத, ஏன்னா நான் இவங்ககிட்ட வாழ்க்கையை அழிக்கிறதுல இவன் வேதனைப்படுறத அழறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். இப்போ அனுப்பிட்டா இவன் சந்தோஷமாயிடுவான், நல்லா ஆயிடுவான், வாழ்க்கை செழிப்பாயிடும் அப்படி சொல்லி அந்த பிசாசு பேசும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அவன் வாழ்க்கையை அழிக்கிறதுலே அவன் சந்தோஷம் கொள்கிறான், உன் வாழ்க்கையை வீணடிக்கிறதுலே அவன் சந்தோஷம் கொள்கிறான், உன் வாழ்க்கையை பாலைவனமாக்குறதுல மிகுந்த சந்தோஷம் கொள்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. இன்னொரு இதற்கு உதாரணமாய் ஒரு வசனத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். வாசியுங்கள், மத்தேயு எழுதின புத்தகம் 52வது வசனம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஜீசஸ் நல்லா கவனிங்க. ஜீசஸை இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. யார் வந்தது? ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க அதிகாரிகள், பாஸ்ட்டுங்க, சர்ச்சு பாஸ்ட்டுங்க, சர்ச்சு மூப்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. யாரை பிடிக்கிறதுக்கு? இயேசுவை பிடிக்கிறதுக்கு. இயேசுவை பாருங்கள், நீங்கள் என்ன யாருக்கு இது தொட போகிறான்னு தெரில. அப்போ நேரம் பிடிக்கிட்டு வந்து இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. இயேசு சொல்கிறாரு, ஏன்பா டெய்லி பிரசங்கம் பண்ணமா, தேவாலயத்தில் தானே பிரசங்கம் பண்ணேன், அன்னைக்கு என்னை யாரும் பிடிக்கலையே, வீதிகள் நின்று பிரசங்கம் பண்ண, மேடை போட்டு பிரசங்கம் பண்ண, தெருவெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன், அன்னைக்கு பிடிக்க முடியல. நான் இரவு வேலையில் யாரும் இருட்டு வேலையில் வந்து யாரும் தெரியாதவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாரு. இது உங்கள் வேலை, இது உங்கள் டைம். சொல்ல எல்லாம் உன் டைம்டா அப்படின்னு இல்லையா, இதெல்லாம் டைம், உங்கள் டைமு அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இது அந்தகாரத்தின் இருளோட டைமு. அல்லேலூயா. இருளோட டைம் என்ன? பிடிச்சின்னு போயிட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, காரி துப்புறது, அவமானப்படுத்துறது, இதுதான் இருளின் டைம். நல்லா கவனிச்சுங்க. இந்த இருள் வேலை செய்யறது இருளின் டைம் எப்படி இருக்கும்? டைமே சரியில்லைன்னுவாங்க. டைமே சரியில்லைனாக்கா டைம் சரியானதான் மாத்திரதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். இயேசு வந்தால் எல்லா டைமும் சரியாயிடும். இது ஒரு டைம், உங்கள் டைம், இருளின் டைம். ஒரு வேளை இருளின் டைமுக்குள்ள நீங்கள் இருக்கலாம். ஏதோ நினைச்சது நடக்கல, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், அழுக, பரிதபிக்கப்பட்ட நிலைமை அப்படி இருந்தீங்கன்னா இருளின் வேலை. அல்லேலூயா. நல்லா யோசிங்க. இயேசு சொல்றாரு, இருளின் வேலை டைம் உனக்கு கொடுத்துருக்காச்சு, ஒன் டைம் தான் அப்படின்றார். ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் இயேசு பிடிக்க பிடிச்சது அடிக்க முடிஞ்சது, சிலுவையில் தொங்க விட்டாங்க, எல்லாத்தையும் தொங்க விட்டாங்க, எல்லாரும் செஞ்சாங்க, அவமானப்படுத்தார், அவருடைய வஸ்திரம் களையப்பட்டது, நிர்வாணமாக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார், சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போனார். அது சொல்ற இது அந்தகாரத்தின் வேலை. நீ ஒரு வேலை அந்தகாரத்தின் வேலைக்குள்ள நீங்க இருக்கலாம், இருளின் ஆட்சிக்குள்ள இருக்கலாம், இருளின் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மரமாறுங்கள், தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் தான், ஒரு 2-3 நாட்கள் தான். இயேசுவை பிடிச்சி அவங்க அறையிறவர், அது ஒரு கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் அதை செஞ்சு அதை காமிக்கிறார், அனுமதிச்சு காமிக்கிறார். தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த இருளின் வேலை அவர் அதை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த இருளின் வேலைக்குள்ளே போகும்பொழுது அவர் அவ்வளவு கேவலப்படுத்துகிறார். அதுபோல இயேசு மரணத்திற்குள்ள போன மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கீங்களா? கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? அவமானப்பட்டு இருக்கீங்களா? நொறுங்கி போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுதல். ஒருவேளை இயேசு நீ சொல்லலாம், ஏன் என்னை கைவிட்டீர்கள், என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படி சொல்லலாம். 3 நாளைக்கு பிற்பாடு கல் புரட்டப்பட்டது. ஆமென். அந்த கல் உருண்டோடியது.
அங்க இயேசுவை அப்படியே அற்புதமாய் ஒரு காயம் இல்லாதபடி ஒரு சில காயங்களோட, அந்த கைகள் இருக்கிற காயங்களோட, மற்றபடி முழுசும் ஒரு புதிதாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அவர் வெளியிலே வந்தார். ஆமென். நீங்க தீர்மானம் கொள்ளுங்க. அதே வேளை ஒருவேளை இருளின் வேலையில நீங்க வேதனைப்பட்டு கண்ணீர் பட்டு ஒரு விதமாக இழந்து போய் ஏமாற்றத்துக்குள்ள, தவிப்புக்குள்ள, ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆனா அந்த இருளின் வேலையை முறியடிக்கும்படியாய் வெளிச்சம் வரப்போகிறது. ஆமென். இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையிலே வரப்போகிறது. உங்களை அவர் விடுதலையாக்க போகிறார். அவர் விடுதலையின் தேவன். அப்ப தேவன் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார்னா ஏதோ சும்மா அசைவாடில, இஸ் ஆன் த மூவ். ஆமென். உன்னை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாய், மறுபடியும் கொண்டு செல்லும்படியாய் இந்த தேவன் உங்களுக்குள்ளே ஒரு விரும்புகிறார். சரி, இந்த இருள் எப்படி வேலை செய்கிறது? இது நிறைய பேருக்கு புரியல. இந்த இருளை குறித்து, ஆழம் அண்ட் இருள், இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய ஆழங்கள், சாத்தானுடைய சீக்ரெட், ரகசியம், சாத்தானுடைய திட்டம், ஏமாற்றுகிற வித்தம், ஒரு மனுஷனை எப்படி வஞ்சிக்கிறது, ஒரு மனுஷனை எப்படி கொண்டு போய் நிர்கதியாக்குகிறது என்கிற சாத்தானுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் வேதம் மாத்திரமே போதிக்கிறது. வேதம் மாத்திரம்தான் சொல்லுது, வேதம் மாத்திரம்தான் போதிக்குது. எந்த மதமும் சொல்லலை, எந்த காரியமும் சொல்லலை. எல்லா மதம் என்ன சொல்லுது, இந்து மதம் என்ன சொல்லுது, எல்லாமும் தலைவிதி. இந்த பிறவியில் நீ பட்ட கஷ்டம்லாம் அனுபவிச்சே தீரணும். இந்த பிறவியில் என்னென்ன தப்பு பண்ணி அனுபவிக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போகுது. ஒருவேளை இந்த பிறவியில் பார்த்துட்டா போன பிரிவில் இருக்கிற பாவத்துக்கும் என்ன செய்யணும், நீ அனுபவிச்சாகணும். ஏப்பா, தெரிஞ்ச தப்புக்காக அனுபவிக்கிறோம், போன பிறவியில் என்ன செஞ்ச தப்பு சரியில்லை, அந்த பிறவி பாவம் இந்த படத்தில் செய்யணும். அப்போ இந்த வாழ்க்கை என்ன சொல்லுது, போதிக்கிறது, நீ பிறவியில் அனுபவிச்சு 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 தண்டனெல்லாம் நிறைவேற்றின பிற்பாடு ஒரு நாள் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதுவரையும் இந்த இந்த பிரம்மத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், இதுக்குள்ள நீ வேதனைப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க போகிறேன், தோல்வியே கட்டுட்டு ஒன்ன ஜெயமாய் மாற்ற போகிறேன். ஆமென். சரி, இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படி மறுபடியும் ஆதியாகமத்திலே, ஆதியாகமம்னா எல்லாவற்றையும் தொடக்கம் அங்கதான். ஆதியாகமம்னா தொடக்கம், ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை கண்டுபிடிச்சாதான் எங்க நீங்க தப்பு பண்ணீங்க. ஒரு சின்ன இடத்துல ஒரு 10 டிகிரி நீங்க டிவேட் ஆனீங்கன்னா 10 டிகிரி சாஞ்சிச்சுன்னா அது போக டிஸ்டன்ஸ் ஆகும், பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அப்ப எங்க கோணுச்சு, எங்க சரி மாத்துச்சு, எங்க விஷயம் மாறுச்சுன்னு கண்டுபிடிச்சா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த ஆதியாகமத்து புத்தகம். மிக மிக அற்புதமான புத்தகம். ஒரு மனுஷனுடைய தொடக்கம் என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன, அந்த தொடக்கத்தை காமிக்கிறது தான் இந்த ஆதியாகமம். இதில் எடுத்தோடனே 4வது அதிகாரத்தை என்ன வாசிக்க போகிறோம். அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதன் மூலமா சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 2லிருந்து 9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றிலும் அவைகளின் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிதான் இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றான். காயின் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்பொழுது சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்றான். இது இப்போ பாருங்க, ஆண்டவர் முதல்ல காமிச்சிட்டார். பிற்பாடு எப்படி மனுஷனை முதல்ல ஆண்டவர் ஏவால சொன்னார், நீ நன்மை தீமை அறியத்தக்க கனிய நீ புசிக்காத அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் ஏவாள் என்ன செய்கிறான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசித்து விட்டான். அது என்ன குறிக்குது அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாவத்தை செய்கிற நாலேஜ் அவனுக்கு இல்லை, பாவத்தை செய்கிற அறிவு இல்லை,
பாவத்தை செய்யக்கூடிய அந்த எண்ணம் இல்லை. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்னன்னா, நமக்குள்ளே ஒரு சாய்ஸை கொண்டு வருது. என்னால் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். எதை விரும்பணும் அதை செய்யத்தக்கதான ஒரு கனி, அதை செய்யத்தக்கதான ஒரு அறிவு, அதை செய்யத்தக்கதான ஒரு காரியத்தை அந்த கனி அவனை மூளையில் கொண்டு வந்து விடுகிறது, அங்கே கொண்டு வருது. இப்போ 2 பேர் பெற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. அதே ரெண்டாங்க இதை சில காரியங்களே ஆண்டவர் அழகாக விளக்குறாரு பாருங்க. காயின் ஒருத்தனுக்கு முதல் ஆதாம் ஏவாளுக்கு அவங்க சம்பதிக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு காயின் பேர் வைக்கிறாங்க. 2வது ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு ஆபேல் பேர் வைக்கிறாங்க. 2 பேரையும் வளர்றாங்க. வளர்ந்த உடனே ஓரளவு சில காலம் சென்ற பின்பு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஒரு வாலிப வயது, நன்மை தீமை அறிகிற வயசு வந்துடுச்சு. நன்மை தீமை வயசு வந்த உடனே 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காணிக்கை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது காயினுடைய காணிக்கையும் தேவன் என்ன செய்கிறாரு, அவனை நிராகரித்தார். ஒருத்தர் காணிக்கை எடுத்துக்கிட்டாரு, ஒருத்தர் காணிக்கை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். 2 பேரும் ப்ரெசன்ட் கொண்டு வராங்க. காணிக்கை என்று போட்டுக்கிறது, பலி இல்லை. சில இடத்துல பலின்னு போட்டுருக்கு. காணிக்கைன்னு இஸ் அன் ஆஃபரிங், இஸ் அ கிஃப்ட், ஒரு வெகுமதி. 2 பேரும் கூப்பிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே காயின் ஃபஸ்ட்டு பையன் கொண்டு வரான், இந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு கொடுக்குறான். அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறார். 2வது ஆபேல் கொண்டு வரான். ஆபேல் கொண்டு வந்தோடனே அவன் காணிக்கை அங்கீகரித்து சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படி எடுத்துக்கொள்ள நிற்கிறாரு. ஒருத்தர் கிஃப்ட்டை வாங்கிட்டாரு, ஒருத்தர் கிஃப்ட்டை வாங்கலை வேணான்ட்டார், இன்னொரு கிஃப்ட்டை வாங்கிட்டோடனே இவனுக்கு மூச்சு தொங்கி போச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயின் நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? 2 பேர் காணிக்கை கொடுக்குறோம். ஒருத்தனுக்கு மூஞ்சி மாறி செத்து போச்சு, மூஞ்சே மாறிச்சு. அப்படின்னு ஒன்று அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், ஏன்பா உன் முகநாடி ஏன் மாறிச்சு? உன் முகம் ஏன் செத்து போச்சு? ஏன் எரிச்சலாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எரிச்சலாக இருக்கிற, ஏன் கோபமாக இருக்கிற, ஏன் இதுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. அப்போது வேறுபட்டது என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியதாக இருக்கும், அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார். நல்லா கவனிங்க, அவங்ககிட்ட சொல்கிறார், ஏப்பா நீ நன்மை செய்யலை, காணிக்க மேட்டர் கிடையாது. ஒருத்தன் என்ன செய்கிறான், ஆட்டை கொண்டு வரான், ஒருத்தன் கனிகளை கொண்டு வரான். இது வேதாகமத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. முதற்கனி, ஆனால் அது வாசனை எடுத்து காமிப்பேன், நேரம் இல்லை. முதற்கனிகளை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தலாம். முதற்கனியை கொண்டு வந்து நீ ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொண்டு வரலான்னு போட்டிருக்குது. இன்னொன்று இது தலையீற்ற கொண்டு வரலாம். 2 பேரும் 2 வேலை செய்கிறான். அவன் பயிரிடுகணும் ஆகிட்டான், அக்ரிகல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டான். இன்னொருத்தன் ஆடு மேய்க்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இவங்களுக்குரிய இதில் அவங்க காணிக்கை எடுத்துன்னு வராங்க. அந்த காணிக்கை பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிங்க, காணிக்கை மேட்ரு கிடையாது. ஆண்டவருக்கு இருதயம் தான் மேட்ரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையும், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் பெற்று. நன்மை என்ன நன்மை? எப்போ முதல் தம்பதி, முதல் புருஷன் பொண்டாட்டி, 2 குழந்தை பிறகுது. இந்த உலகத்தில் எத்தனை உலகமே அவங்ககிட்ட தான். இவன் சொத்தை அவன் எடுத்திருப்பானா, அவன் சொத்தை இவன் எடுத்திருப்பானா. 2 பேர் சொத்தும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இல்லாது அதே மாதிரி பொருளுக்கோ இதுக்கோ எந்த ஒரு சொத்து தான் இருக்குது, ஒரு கிரவுண்டு தான் இருக்குது, ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா சண்டை வரும். இங்கே தான் ஃபுல்லு இடமே இருக்குது, ஏரியாவே இருக்குது, இது பொருள்லாம் அவனுக்கு எல்லாம் தானே ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை, என்ன நன்மை அவன் செய்யலை? அதுவும் இல்லாமல் பாவம் இன்னதுன்னு வகை இருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க, நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி. அப்படி முன்னே இருக்கும்போது என்ன தப்பு செஞ்சுருப்பான், என்ன பாவம் செஞ்சுருப்பான், ஒன்றுமே நமக்கு புரியல. ஆனால் அது உள்ளான அந்த எபிரேய பதத்தின்படி நான் அந்த காரியங்களை பார்க்கும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறதுனா நம்ம எரிச்சல் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, கிளாடாக, ஹாப்பியாக இருக்கிறது தான் நன்மை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறேன்னா பெரிய கொஸ்டின். சந்தோஷமாக இருக்கீங்களா? தெரியலிங்க. சந்தோஷம் அப்பப்போ சும்மா டைம்லி சந்தோஷப்படுறது. திருப்தியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் திருப்தியாக இல்லைங்க. திருப்தி இல்லைன்னா ஏதோ எத்தனையோ குறைங்க இருக்குதுங்க, என்னால் திருப்தியாக இல்லைங்க. அப்புறம் வேறு சமாதானமாக இருக்கீங்களா? சமாதானம் இல்லைங்க, சமாதானம் சுத்தமாக இல்லை. சமாதானம்னா ஒரு மாதிரி கூலாக இருக்கிறது,
ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப இருக்குது. அப்படி இருந்தால் எதுவுமே இல்லை. ஆண்டவர் காணிக்கையை பார்க்கல, அவனை உள்ளான அந்த காரியத்தை பார்க்குறாரு. அதுவும் சொல்கிறாரு, நீ நீ குழப்பமாகவும் இந்த அதிருப்தியாகவும் எரிச்சலாகவும் இருந்தால் பாவம் வாசப்படையில் படுத்துக்கிச்சுப்பா. இங்கே பாருங்க, இந்த இந்த பிசாசுடைய இருள், அந்த இருளினுடைய அதிகாரம், அந்த இருள் உன் பக்கத்தில் வந்துடுச்சு. சாத்தவன் வாசப்படியில் ரொம்ப தூரம் இல்லைடா, கேட்டில் கடல் ஆழத்தில் இல்லை, அவன் மேலே ஏறி வந்து உன் கேட்டுக்கிட்ட வந்துட்டான். அதாவது இறுதியமாக்கிய அதை டோர்கிட்ட வந்துட்டான். அது என்ன சொல்றாரு, அவன் ஆசை உன்னை பற்றி தான் இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இது கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் குழப்பம் நடந்திருக்கு. ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, நீ அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவனை ஒன்று உள்ள அனுமதிக்க கூடாது, அந்த எண்ணத்தை அனுமதிக்கூடாது. எண்ணம், அந்த கடல் என்றது எண்ணங்களை குறிக்கும். அந்த எண்ணத்தில் அது இருளான எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுத்துட்டா அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான். அவனை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறதுலாம் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாருன்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணணும், உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஏன் இந்த எரிச்சல் வந்துச்சு, ஒரு எரிச்சல் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிங்க. எரிச்சலாக இருக்கிற ஏன் எரிச்சலாக இருக்கிற, எரிச்சலுடைய காரணம் என்ன, கோபத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும் என்று அவனை விரும்புகிறார், அனலைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். அந்த கொஸ்டினுக்கான அந்த காரியத்தை தேவன் கேட்கிறார். அவன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நேரம் கொடுக்கவே இல்லை. பாருங்க, அவன் உடனே என்ன செஞ்சுட்டான், அவன் போயிட்டு ஆபேலோட உடனே பாருங்க, அடுத்த நிமிஷம் சொல்லி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். நடக்கிறதுக்கு முன்னாடியே காரியத்தை சொல்லிடுவார். அல்லேலூயா. இந்த வேதம் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காரியம். ஒரு மனுஷனை கொலை செஞ்ச பிறகு தான் இந்தியன் பீனல் கோடு அவனை கொலையாளின்னு ஒத்துக்கும். ஆனால் பைபிள் கோடு என்னன்னா, நீ கொலை செய்யணும் என்ன வந்தாவே நீ அவ்வளோதான், நீ கொலையாளின்னு வேதம் தீர்த்து விடும். ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சாதான் இந்த உலகம் தப்புன்னு சொல்லும். ஆனால் மனசில் விபச்சாரம் என்ன வந்தாவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வந்து விபச்சாரம் செய்தாகிவிட்டது, முடிஞ்சு போச்சு சாப்டர் அப்படின்றார். அப்போ முதல்ல அவரை வந்து கண்டுபிடிக்கிறார், முன்னாடியே சொல்லுகிறார், உன் இருதயத்தில் தீர்மானித்து இதை தான் நான் செய்ய போகிறேன், இந்த தவறை செய்ய போறேன்னு தீர்மானிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நன்மை செய்யல, நீ தீமை செய்துட்ட அப்படின்னு அவங்க சொல்லுகிறார். பாருங்க, அதுக்கு அடுத்த நிமிஷம் பாருன்னா, அவன் போயிட்டு சகோதரனை போயிட்டு என்ன பண்ணிட்டான், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இவனுக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. இவன், நான் நினைக்கிறேன், ஆபேல் ஏதோ ஆண்டோட்ட போட்டு கொடுத்துட்டான் போல, இல்லை இவன் இருக்கிற வரையும் எனக்கு சந்தோஷம் இருக்காது, இவன் இருக்கிற வரையும் எனக்கு சமாதானம் இருக்காது, இன்னைக்கு இவனை ஒழிச்சு கட்டினாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவனை ஒழிச்சாதான் எனக்கு சரிபட்டு வரும் அப்படின்னு ஒரு யோசனை, அப்படின்னு ஒரு காரியம் அப்படி உண்டாகும்போது, நீ கொலைக்கு எத்தனமாயிட்ட, நீ கொலாளி என்ற கொலையாகிறதுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னதை கேட்கல, மறுபடியும் அவனை சரிப்படுத்தி கொள்ளல, கரெக்ஷன் பண்ணலை. உடனே சத்ரு உள்ள வரான், தன்னுடைய சொந்த சுகாதாரம் ஒன்றும் செய்யலை, அப்பாவி. அவனை வயல்வெளிக்கு கூப்பிட்றான். பாருங்க, இவன் வயல்வெளிக்கு போகிறான், அவனை அப்படியே கொலை செஞ்சு பூமியில் கொன்று புதைச்சி போட்டுறான். புதைச்சி போட்டு மூடி வச்சுட்டான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கடா அவன் அண்ணன் தம்பி எங்கடான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் என்ன காவலாளியா, நான் என்ன வாட்ச்மேனாயா? ஆண்டவர் பார்த்துக்காரு, என்ன கொஸ்டின், என்ன தென்னாட்டு கேள்வி, என்ன ஒரு கேள்வி இது. அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் யாருன்னே அவனுக்கு தெரில. ஆண்டவர் பூமி எங்கு கண்கள் உலாவி கொண்டு இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு மறைக்க முடியாது, அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றும் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியல. நீ எது செஞ்சாலும் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிற, உன் ஒளிப்படத்தில் செஞ்சதை எடுத்து ஒரு நியாயத்தில் நிறுத்துவான். அவனுக்கு எல்லா கண்ணையும் மறைச்சிட்டுன்னு நினைக்காது. சட்டத்தை ஏமாற்றலாம், எதை வேணா ஏமாற்றலாம், ஆண்ட ஒரு நாளும் ஏமாத்தல. பாருங்க, அது கூட அறிவு இல்லை. நான் என்ன காவலாளியா, நான் என்ன வாட்ச் பண்ணார். உடனே ஆண்டவர் திருப்பி அடுத்த பனிஷ்மெண்ட் நம்ம அந்த இதுக்கு போகலை. சரி, நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம்.